மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே ஒரே ஆண்டில் இரண்டாவது முறையாக சாத்தியாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையால் சாத்தியாறு அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி மறுகால் செல்கிறது. இதையடுத்து ஓரிரு நாட்களில் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் கண்மாய் பாசனத்தை நம்பி மானாவாரி விவசாயம் செய்யப்படும் சூழலில் ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மேஸ்திரியை கடத்திய வழக்கில் பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆசனாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் வீட்டில் கட்டுமானப் பணி மேற்கொண்ட மேஸ்திரி சங்கர் அரை சவரன் தங்க நகை திருடியதாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நகைக்கான பணத்தை 3 மாதத்திற்குள் கொடுத்து விடுவதாக மேஸ்திரி தெரிவித்துள்ளார். 3 மாதங்கள் கடந்த நிலையில் பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததால் ஆத்திரமடைந்த சுமதி உறவினருடன் சென்று அவரை கடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருந்த மூதாட்டியை சமூக நலத்துறையினர் மீட்டுள்ளனர். வத்தலக்குண்டு கே நகர் பகுதியில் புண்ணியவதி என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் ஆதரவற்ற நிலையில் மூதாட்டி வீட்டிற்குள் முடங்கி கிடந்துள்ளார். இதுகுறித்து அந்த பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் சமூக நலத்துறையினர் மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவரை ஆதரவற்றோர் காப்பகத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அரியலூரில் பிரசவ வலியால் துடித்த பெண்ணுக்கு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ஆம்புலன்ஸில் பெண் குழந்தை பிறந்தது. முன்னுரான் காடுவெட்டி கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மனைவி கற்பகத்துக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது கற்பகத்திற்கு அதிகப்படியான வலி ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் மருத்துவ நிபுணர் கமல விநாயகி ஓட்டுநர் உதவியுடன் அவருக்கு பிரசவம் பார்த்தார். இதில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் தாயும் சேயும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் கழிவுகள் கலந்த மண்ணை கொண்டு தரமற்ற முறையில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊரக உள்ளாட்சி திட்டத்தின் கீழ் கூடங்குளம் காந்திநகர் பகுதியில் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் வண்ணக்கற்களால் ஆன சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் செல்லும் ஓடைப்பகுதியில் இருந்து எடுக்கப்படும் மண்ணை கொண்டு சாலை பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ள பொதுமக்கள் தரமான முறையில் சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவமனை அருகே கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். சிவகங்கை அரசு மருத்துவமனைகளில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகளை தஞ்சை மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே மாத்திரைகள், ஊசிகள் போன்ற மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து மருத்துவ கழிவுகள் கொட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் அருகே இறந்தவரின் உடலை மார்பளவு தண்ணீரில் தூக்கி செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பல்லபாளையம் கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் சுடுகாடு வசதி இல்லாததால் ராஜவாய்க்கால் கரையோரம் இறந்தவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து சுடுகாடு அமைத்து தராவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் திருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். தாம்பரம் அருகே முடிச்சூர் ஊராட்சியில் சாலையில் சுற்றித் திரியும் நாய்கள் வாகன ஓட்டிகளை விரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் திருநாய்களை பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மார்கழி மாத விரதத்தை ஒட்டி புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் வெள்ளாடு விற்பனை மந்தமாக உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் வாரந்தோறும் வியாழக்கிழமை கால்நடை சந்தை கூடுகிறது. இந்த வாரம் கூடிய சந்தையில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இந்த நிலையில் மார்கழி மாத விரதம் மற்றும் சபரிமலை சீசன் காரணமாக ஆடுகள் 10 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த கடமான் பத்திரமாக மீட்கப்பட்டது. கணவாய் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கடமான் மலையடிவாரத்தில் இருந்து விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. இதனை கண்ட விவசாயிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் தத்தளித்த கடமானை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மான் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த மலைப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டது. வண்டலூர் ஸ்டாலின் தெருவை சேர்ந்த அனீஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்திற்குள் மலைப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நாய்கூண்டில் இருந்த 7 அடி நீளமுள்ள பாம்பை லாவகமாக மீட்டனர். பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மலைப்பாம்பு வண்டலூர் அருகே உள்ள காப்பு காட்டில் விடுவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போலி பதிவு எண் கொண்டு இயங்கியதால் பறிமுதல் செய்யப்பட்ட பேருந்து மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தில் மாவட்ட போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் இருசக்கர வாகன பதிவு எண்ணில் இயங்கிய ஆந்திராவைச் சேர்ந்த பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து குடியாத்தம் மோட்டார் வாகன அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மாயமானது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பேருந்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது படகில் இருந்து கடலில் தவறி விழுந்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த மக்கள் படகுகளை கடலுக்குள் எடுத்துச் சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது படகில் நடனமாடிக் கொண்டிருந்த நித்தீஷ் என்ற இளைஞர் எதிர்பார்த்த விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இளைஞரை சடலமாக மீட்டனர். புதுக்கோட்டை பொன்னகரில் தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டில் 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னகரைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை அமல் லரோமியா மகள் மற்றும் மகனுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து வீடு திரும்பிய போது பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு 20 சவரன் நகைகள், வெள்ளிப் பொருட்கள், 5000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இத்தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் நூலிலையில் இளைஞர் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திம்பம் மலைப்பாதை வழியாக பைக் ரைடர்கள் குழுவினர் தமிழகத்தில் இருந்து கர்நாடகா நோக்கி சென்றனர். அப்போது கொண்டை ஊசி வளைவில் பாரம் ஏற்றி வந்த சரக்கு லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் இருசக்கர வாகனம் சாலையில் விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக இளைஞர் உயிர் தப்பினார். இத்தொடர்பாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கணபதி குடும்பத்தினருடன் காரில் மாமியார் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புச் சுவரில் மோதிய கார் ஒன்று எதிர் திசையில் வந்த கணபதியின் கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் எஸ்பிபி காலனியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செங்கோடு சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தானது ஆர்எஸ் ரோடு அருகே பழுதாகி நின்றுள்ளது. இதனால் பேருந்திலிருந்து கீழே இறங்கிய பொதுமக்கள் பேருந்தை பின்பக்கத்திலிருந்தும் முன்பக்கத்தில் இருந்தும் தள்ளி நகர்த்த முயன்றுள்ளனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வேகத்தடையில் இருந்து மீண்ட அரசு பேருந்து மீண்டும் இயங்கத் தொடங்கியது. இதையடுத்து அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி ஐயப்பன் கோயிலில் பேட்டை துள்ளல் மற்றும் ஆராட்டு விழாவை காண பக்தர்கள் குவிந்தனர். எருமேலியில் நடப்பது போன்றே பேட்டை துள்ளல் விழாவும் பம்பைக்கு அடுத்தபடியாக ஆராட்டு விழாவும் சாயல்குடியில் விமர்சையாக நடத்தப்படும். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மண்டல பூஜையை ஒட்டி காலை 5 மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெற்றது. பின்னர் உற்சவருக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராட்டு விழா நடந்தது. அப்போது பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என்று பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு வழிபட்டனர்.
அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு வஉசி பூங்கா மைதானம் அருகே ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க லட்டு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 50க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு சுமார் 75,000 லட்டுகள் தயாரிக்கப்பட உள்ளதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் 31ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார் பங்கேற்று மந்திரங்கள் போது மாபெரும் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதன் பிறகு ஐயப்பனுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். தொடர்ந்து ஐயப்பனுக்கு மகா தீபம் காட்டப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மைப் பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் மற்றும் வார விடுமுறை வழங்குவதில்லை என கூறி துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீதி கேட்ட 14 பேரை பணிநீக்கம் செய்ததை கண்டித்தும் ஊதியம் முறையாக வழங்க கோரியும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் டவுன் பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டவுன் மாதா பூங்குடி தெருவில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் 2 பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். சத்தம் கேட்டு திரண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து சண்முகசுந்தரம் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின்சார சிக்கனம் மற்றும் சேமிப்பு வார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருச்சுழி அருகே ஆனையூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளை கலை திருவிழாவிற்காக கணித ஆசிரியர் ராஜாமணி அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுபற்றி மாணவி தலைமை ஆசிரியரிடம் கூறிய நிலையில் விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர் ராஜாமணி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே பள்ளி மாணவியை கடத்தி சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மலையூர் அருகே வெள்ளாள விடுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் பள்ளிக்கு சென்ற தனது மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ராஜேஷ் என்பவர் மாணவியை கடத்தி சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து மாணவியை மீட்ட போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை பராமரிப்பு பணி காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கருங்குழி எனும் இடத்தில் சாலை பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மதுராந்தகத்திலிருந்து கள்ளபிரான்புரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். தொடர்ந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் குடும்பத்துடன் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துறையூர் பகுதியைச் சேர்ந்த கமலேஷ் அரசு தொகுப்பு வீடு வழங்கிடக் கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். இருப்பினும் அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் ஆத்திரமடைந்த கமலேஷ் கைக்குழந்தைகளுடன் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அவர் கலைந்து சென்றார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஏடிஎம் மையத்திற்கு வரும் முதியவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த செண்பகராஜ் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்கச் சென்றார். அப்போது அவருக்கு உதவுவது போல் நடித்த நபர் ஒருவர் முதியவரின் ஏடிஎம் கார்டை வாங்கி விவரங்களை தெரிந்து கொண்டு வேறொரு ஏடிஎம் கார்டை அவரிடம் வழங்கியுள்ளார். தொடர்ந்து சிறிது நேரத்தில் முதியவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 20,000 ரூபாயை மர்ம நபர் எடுத்துள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் முத்துச்சாமி என்பவரை போலீசார் கைது செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மூதாட்டியின் வீட்டில் இருந்த செல்போனை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். அயன் பொம்மையாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குருபாக்கியம் என்பவரின் வீட்டில் இருந்த செல்போன் திருடு போனது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் மாவீரன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அதில் மீனவரான மாவீரன் குறி சொல்வது, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு விபூதி போடுவது போன்ற பணிகளை செய்து வந்ததும் மூதாட்டிக்கு விபூதி போட சென்றபோது செல்போனை திருடியதும் தெரிய வந்தது. சேலம் அனல் மின் நிலையத்திலிருந்து கசிந்த ஃபர்னஸ் ஆயிலை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தால் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விடுத்தது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் நிலக்கரி குவியலில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் அருகே இருந்த ஃபர்னஸ் ஆயில் சேமிப்பு தொட்டியும் சிதிலமடைந்தது. ஆயிரக்கணக்கான லிட்டர் எண்ணெய் கசியத் தொடங்கியது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேறும் பகுதியில் காவிரி ஆற்றில் கலந்து வரும் எண்ணெயை வைக்கோல் கொண்டு அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கரூர் மாவட்டத்தில் 18 காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 25,000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. ஹுண்டாய் நிறுவன தொழிலாளர்கள் பணி முடிந்து தங்களது தொழிற்சாலை பேருந்தில் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த அசோக் லேலாண்ட் தொழிற்சாலை பேருந்து முன்னால் சென்ற பேருந்து மீது மோதியது. இதில் காயமடைந்த 6 பேரை சக ஊழியர்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விபத்துக்குள்ளான காரில் இருந்து 250 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற கார் முன்னால் சென்ற வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. தப்பி ஓட முயன்ற கார் ஓட்டுநரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த நாசாராம் கர்நாடகாவிலிருந்து 250 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்ததோடு புகையிலை பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற கார் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் உதகைக்கு சுற்றுலா வந்தனர். தொடர்ந்து கார் மூலம் கூடலூர் வழியாக மலப்புரம் சென்றனர். அப்போது மேல்கூடலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் எதிரே இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்தவர்கள் கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செட்டிப்பாளையம் காரச்சேரி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த தங்கராஜின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்ய ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து தானம் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தை சரி செய்ய சிறப்பு ஏற்பாடு மேற்கொண்ட கோவை மாநகர போலீசாருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கோவை சத்தி சாலையில் பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக சாலையில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பேருந்து ஓட்டுநர்களின் இச்செயலால் பேருந்து புறப்பட தாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2 பேருந்துகளும் சாலையை மறித்து நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. புகாரின் பேரில் 2 பேருந்துகளையும் பறிமுதல் செய்த சரவணம்பட்டி போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலுக்கு ராணுவ உயரதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். தேத்தாங்குடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராணுவ வீரர் பாலகுமார் மற்றும் அவரது நண்பர் கார்த்திக் மீது எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 2 உயிரிழந்தனர். தொடர்ந்து ராணுவ வீரரின் உடலுக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ராணுவ உயரதிகாரிகள், காவல்துறையினர், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கஞ்சா செடி பயிரிட்ட விவசாயி கைது செய்யப்பட்டார். சூசேபுரம் கிராமத்தில் கஞ்சா செடி பயிரிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் தாளவாடி போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டனர். அதில் விவசாயி சுப்பிரமணி என்பவர் மஞ்சள் பயிருக்கு ஊடுபயிராக கஞ்சா செடிகளை பயிரிட்டது தெரியவந்தது. தொடர்ந்து சுமார் 6 அடி உயரமுள்ள 16 கிலோ எடை உள்ள கஞ்சா செடிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு விவசாயியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தஞ்சையில் குழந்தைகளோடு தரையில் அமர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்தார். அப்போது வாரத்திற்கு எத்தனை முட்டை தரப்படுகிறது, கர்ப்பிணிகளுக்கு சத்துமாவு பாக்கெட்டுகள் தருவது, தடுப்பூசி போடுவது குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் கேட்டறிந்தார். தொடர்ந்து முட்டை, சத்துமாவு பாக்கெட்டுகளை ஆய்வு செய்த அவர் குழந்தைகளுக்கு தொலைக்காட்சி மூலம் ரைம்ஸ் சொல்லித் தருவதையும் பார்த்து பாராட்டினார். நெல்லை மாவட்டம் இடிநகரை அருகே நாயை வாக்கிங் கூட்டி சென்றதில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 5 பேர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடிநகரை அருகே ஜான்சன் என்பவர் தனது வளர்ப்பு நாயுடன் கடற்கரையில் வாக்கிங் சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் நாயை கடற்கரைக்கு கொண்டு வரக்கூடாது என கூறியதால் இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஜான்சனின் நண்பர் தீபக் அரிவாளால் மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்களை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடங்குளம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வரும் அதிகாரிகளை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணாமலையார் கோயில் பின்புறம் தீபமறையிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 25 பேர் கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் பொதுமக்கள் தங்கள் இடங்களை கணக்கீடு செய்ய வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் பேகோபுரம் வாசல் முன்பு 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.